ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஷ்மா சமையல். இப்போ ஒரு கடாயை ஒரு நிமிஷம் சூடு பண்ணிவிட்டு உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க. அந்த சூட்டிலேயே அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்து 10 செகண்ட் மட்டும் வறுத்து தனியாக எடுத்து வச்சு ஆற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் தேங்காய் துருவல், வறுத்து வச்ச மிளகாய் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் இஞ்சி, ஒரே ஒரு சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 4 முந்திரி பருப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மூடி போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட இன்னும் 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா திருப்பி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது தண்ணி பதமாக இருக்கணும். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 3 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இப்போ ஃப்ளேம் சின்னது பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த சட்னியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் 10 செகண்ட் சூடு பண்ணுங்கள். கொதிக்க விட வேண்டாம், உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த சிகப்பு தேங்காய் சட்னியை இட்லி தோசையோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா சும்மா சூப்பராக இருக்குங்க.